தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 24/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 53:5. உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிலர பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நமக்கு விரோதமாய் எழும்பிய நம்முடைய எதிரிகளுடைய எலும்புகளை கர்த்தர் சிதற பண்ணி அவர்களை அழித்து தேவன் நம்முடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீர்களா? நாம் நம்முடைய எதிரிகளிடம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் கூறுகின்றார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நமக்கு இழைக்கப்படுகின்ற தீங்குகளை கர்த்தரிடம் தெரியப்படுத்தி நாம் அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமது எதிரிகளை அவர்களுடைய எலும்புகளை சிதற பண்ணி நம்முடன் இருப்பதை நிரூபித்து நம்மை தலைநிமிரச் செய்து ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற நாம் நமக்கு எதிராக எத்தனை எதிரிகள் எழும்பி இல்லாதது பொல்லாதது செய்து சொல்லி நம்மை அவமானப்படுத்தி தலைகுனிய செய்தாலும் நாம் அவர்களை எதிர்த்து நாம் போரிடாமல் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அமைதியாக இருப்போம். கர்த்தர் நம் எதிரிகளுடைய எலும்புகளை நொறுக்கி அவர்களை அழித்து நம்முடன் இருப்பதை நிரூபித்து நம்மை தலைநிமிரச் செய்து ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதன்படி வாழுவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பின எதிரிகளுடைய எலும்புகளை நீர் சிதற பண்ணி அவர்களை அழித்து எங்களுடன் இருப்பதை நிரூபித்து எங்களை தலை நிமிரச் செய்ய போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து எங்கள் எதிரிகளிடம் நீர் எங்களுக்காக போராடுவேன் என்று கூறின இந்த செய்தி கேட்டு நாங்கள் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அப்பா. நாங்கள் இன்றிலிருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் இனி எங்கள் எதிரிகளுடன் நாங்கள் போராட மாட்டோம். அவர்களை உமது பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எதிரிகளை நீர் அழித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிற கிருபைக்காக கோரி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.